தற்போது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் வேப்பங்குளத்தை சேர்ந்த தம்பி காளையன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தகப்பனார் மற்றும் தாய் இருவரும் நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார்கள். ஐயா, அங்க நடந்தது என்ன ஐயா? 8ஆம் தேதி வேலைக்கு போயிட்டு வந்தான். 10:30 போல நைட்டு வந்தான், இரவு வந்தான். தம்பி காளையன் வந்தான். அப்பொழுது ராமர் என்ற ஒருவரும் அகமுடியார் சார்ந்த ராமர் என்றவரும் அவர் அண்ணன் மகன் பட்டா என்றவனும் பட்டா வந்து 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. பட்டா ஃபோன் பண்ணி காலை வந்து காப்பாற்று, விலை விடி சண்டையன்னு கூப்பிட்றேன். இவன் கம்மாயிலேருந்து வந்தவன் வெளியே வந்தோன்னா ஏப்பா சண்டை போடுறீன்னு கேட்டிருக்கான். ஏடா பல்ல புள்ள படி சாதியை சொல்லி வந்து விரட்டி 500 அடிக்கு விரட்டி எங்கள் வீட்டு வரைக்கும் விரட்டி வந்து அடித்து செல்லியெல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஏன் இப்படி பிடிக்கிட்டு போனாலும் அது வனிதான்ற அந்த மகாலட்சுமியுடைய வனிதான்ற பிள்ளைக்கும் என் மகனுக்கும் காதல் தொடர்பு இருக்குது, அதனால் எங்கள் செல்ல தரமாட்டோம்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி இன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். சென்னை மறுநாள் போய் காலையில் நேரம் வேண்டாம், காலையில் போய் நாங்கள் கேட்க போனோம். ஏப்பா நாங்கள் வந்து அவன் வேலையை பார்க்கணும், நான் எதுக்குமே வந்து சண்டை போடுறான் என்று சொன்னான். சரி என்னம்மா சொன்னான், ஒன்றும் இல்லை அவன் விலையை விட தானே வந்தேன், நீங்கள் அதுக்கே போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தம்பி நைட்டு அடித்ததாக 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். என்னை அடிச்சு விட்டாங்க, நீங்கள் கேட்க மாட்டேங்க, நம்ம காலையில் கேட்க முடியாதுன்னு காலையில் போய் கேட்டோம். கேட்டது பக்கத்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா போய் கேட்டதுக்கு அவங்க தம்பி ஒன்றும் சொல்லலை, ஏப்பான்னு ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு தம்பியத்தை விரட்டி அடிச்சு வந்தா, நீங்கள் அப்படியா தூங்குனீங்க, ஏன் வரலைண்டா, சரி நைட் நேரம் வேண்டாம்னு நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டோம், வேண்டாமா அப்படியே கேளுங்கன்னு சொன்னால் காலையில் வந்து நாங்கள் கேட்போம்னு இருந்தோம். காலையில் கேட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி சத்தம் போட்டு சரி ஒன்றும் இல்லைன்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் கம்ப்ளைண்ட் அவங்களும் கொடுக்க நாங்கள் கொடுக்க வந்தோம். சரி நம்ம பேசி முடிச்சுக்கிடுவோம், இதை பொண்ணை வீடியோ எடுத்தோன்னு சும்மா சொன்னாங்க. அது ஏன்னா சரிம்மா அந்த செல்லை குடும்பம் சொன்னோம். சரி செல்லை வந்து நான் தர்றேன், நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி எஸ்ஐ சொன்னாங்க, சரி வாங்கிட்டு போய்க்கலாம், பேசி முடிச்சுட்டு வாங்கிட்டு போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஈவினிங் நாங்கள் பேசி முடிச்சுட்டு வரையில் அங்கே செல்லை கேட்காம வந்துட்டோம். சரி வீட்டுக்கு வந்து செல்லை கேட்கல, தரமாட்டோம், என் பேச்சியோட பேசியிருக்கான், என்னட்டு சொல்ல செல்லை கேட்க மாதிரி என் பேச்சியோட பேசியிருக்கான், நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. செல்போன் வந்து இப்போ அவங்க கைக்கு எப்படி போச்சு? அப்படி எங்கள் வீட்டில் வந்து இவனை விரட்டி வந்து அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அன்றாடோட ஓடி வந்து வீட்டுக்கு காப்பாற்று சொன்னாங்க. இந்த காதல் விவகாரம் பெற்றோர்களாக உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? எங்களுக்கு அப்போ தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் கேட்டதுக்கு சரி அவங்க பொண்ணு பேசியிருக்காங்கன்னு சொல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு இல்லை, அதாவது இந்த தம்பி வந்து எத்தனாம் தேதியில இருந்து காணல, அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் எப்படி கிடைச்சது? அது சமயம் நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுநாள் 12ஆம் தேதி ஆடியோவில் தம்பிகிட்ட ஃபோன் அந்த பிள்ளை போய் பேசுது. நம்ம இப்போ ஃபோன் வந்து அவங்க கைக்கு போயிருச்சு. ஆமாம். உங்களுக்கு எந்த ஃபோனுக்கு ஃபோன் வருது? தம்பி ஃபோனுக்கு 10ஆம் தேதி தம்பி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தம்பி அண்ணே நம்ம 2 பேரும் பேசிட்டு வந்துட்டோம், எனக்கு வந்து தம்பி தகவல் சொன்னான், அந்த ஆடியோ காமிச்சான். நம்ம பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். என் சித்தி மகன் குரண்டி மகன் 2 பேர், பட்டான்றவன் எங்கள் மச்சான் மகன் பட்டா ஒருத்தன், பழைய வருஷம் சிங்குன்னு சொன்னாங்க, அவன் எங்கள் நாத்தனா புருஷன் அந்த அனிதாவுடைய அப்பன். ஆமாம், 10 பேர் சேர்ந்து ரேஷன் கடையில் அவனை அடித்து கொள்ளணும்னு பேசிக்கிறதுக்காக நமக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா நீங்கள் தான் அடிச்சுக்கணும், கொள்றதா கொண்டு தரணும், நீங்கள் அவங்க அடித்து கொண்டா எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் 10ஆம் தேதி வந்துடுறேன். சரி 11ஆம் தேதி நாங்கள் ஃபோனை கேட்க போகிறோம், தரமாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. 13ஆம் தேதி காலையில் இதுக்கு சொன்னதுக்கு பின்னாடி தம்பியை காணோம். கொலை வழக்கில் யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்க? கனி, ஒரே குடும்பம் தான். கனி குரண்டி மகன், வீரன மகன் கனி தான் கூட்டிட்டு போய் அவங்க கூட போவான் வருவான் பேசியான். அவன் தான் ராஜியா போய் கூட்டிகிட்டு போய் கொண்டு தண்ணிக்குள்ள போட்டாங்க. கனி, மணிகண்டன், சிங்கு, பழைய பிரசன்ட் பையன் சிங்கு, பட்டா, சின்ன தம்பி, பெரிய தம்பி குமார், அந்த அந்த பிள்ளையோட அப்பா குமார். காளையன் கொலை வழக்கில் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை என்ன? உண்மையான குற்றவாளியை அரசு தண்டனை வழங்கணும், நீதி கிடைக்கணும் எங்களுக்கு, அது மட்டுமே. ஆமாம். ரொம்ப நன்றி.